வணக்கம் சாய்ராம். இந்த வீடியோ அன்னதானத்தை பற்றி சாய்ராம். பாபா ஏன் அவருடைய ஆலயத்தில் அன்னதானம் போடுறாரு, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அன்னதானத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாரு, அது சம்பந்தமான வீடியோ சாய்ராம் பாருங்கள். இப்போது பாபா உயிரோடு இருக்கும் பொழுது நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க. அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் அப்போ என்ன செய்கிறோன்னா, பாபா பிச்சை எடுத்த உணவை கொண்டு வந்து ஒரு பானையில் சேர்த்து வைப்பாராம். அந்த பானையிலேருந்து எல்லா ஜீவராசிகளும் சாப்பாடு எடுத்துப்பாங்களாம். காக்கா, குருவி, பூனை, நாய், ரொம்ப தூரத்துலேருந்து வர மனுஷன். அப்போது பசியாக வர எல்லா உயிர்களும் அவர் பிச்சை வைக்கிற உணவை தனித்தனியாக பிரித்து போட்டு வைப்பாராம். அதை எடுத்து எல்லாரும் அவங்கவுங்க பசியை ஆற்றிப்பாங்க. உணவே பிரம்மன்னு சொன்னவர் நம்ம சாயப்பாங்க. பாய்ஜம்மா பாபா வீடு வீடாக பிச்சை எடுக்க போனாலும், ஆனால் பாய்ஜம்மா மட்டும் என்ன செய்வாங்கன்னா, பாபாவுக்கு சப்பாத்தி கொடுக்காம அவர் சாப்பிடாம அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு வழக்கமாகவே பாய்ஜம்மா வச்சுட்டு இருந்தாங்க சாயரம். ஒரு நாள் என்ன செஞ்சார், பாபா காட்டுக்கு போயிட்டார் தவம் பண்ணுறதுக்காக. காட்டில் தவம் பண்ணிகிட்ருக்காரு. அம்மா பாபாவை தேடி தேடி இந்த காட்டுக்கே சப்பாத்தி எடுத்துகிட்டு போனாங்க பாய்ஜம்மா. எடுத்துகிட்டு போய் அந்த காட்டில் பாபா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த காட்டில் செருப்பு போடாமலே அம்மா சப்பாத்தி எடுத்துகிட்டு போய், பாபா கண்ணை மூடி தியான நிலையில் இருக்கிறாரு. அவர் தியானத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அம்மா சத்தம் இல்லாமல் இலைய வச்சு, இலைக்கு மேலே சப்பாத்தி வச்சு, சப்பாத்தியோட காய்கறிங்க வைப்பாங்க. இதை கண் திறந்து பார்த்துட்டு, பாபா, என்ன பாய்ஜம்மா, இவ்வளோ தூரம் எனக்காக நீங்கள் உணவு எடுத்துகிட்டு வரணுமா, இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமான்னு கேட்பாங்க. இல்லைப்பா, நீ சாப்பிடாமல் நான் எப்படி சாப்பிடுவேன்? நீ சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் முதல்ல உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். பாய்ஜம்மா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கு. அப்போ பாபா என்ன செஞ்சாருன்னா, நமக்காக நம்ம தவம் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊர் ஊராக நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தேடி கொண்டுட்டு வந்து நமக்கு சப்பாத்தி கொடுக்குறாங்களே, நமக்கு அங்கே தேடி கொண்டு வந்து உணவு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பாபா காட்டுக்கு தவம் பண்ணுறது விட்டுட்டார். காட்டுக்கு போய் தவம் பண்ணுறதே விட்டுட்டார் பாபா. வீட்லேயே அங்கே அவர் இருக்கிற துவாரகையிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டார். அதே நேரம் பிச்சை எடுக்கிறதே குறைச்சிக்கிட்டார். ஏன்னா பாய்ஜம்மா பாபாவுக்கு உணவு கொடுக்காம அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, உணவே பிரம்மன்னு சொன்னார். பசியோட எதையும் தேடாதீங்க, பசியோட எதையும் செய்யாதீங்க, பசியோட கடவுளை தேடாதீங்க. பாபா ரொம்ப உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சாய்ராம். பாபாவை பார்க்க வர்றவங்களுக்கு 50 பேர் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் அவர் சமைக்கக்கூடியவர். ரொம்ப அதிக சிரமப்படுவார். பாபா சாப்பாடு பக்தர்களுக்கு கொடுக்கணுமேன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பார். 100 பேரனாலும் சமைச்சு கொடுப்பார். சாப்பிடுங்க வயிறார, சாப்பிட்டுட்டு கடவுளை தேடுங்க அப்படின்ட்டு. அப்படி தான் கடவுளை தேடுறதுக்கு 4 பேர் போவாங்க ஒரு நடு காட்டுக்கு. கடவுள் எங்கே இருக்கிறார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான குறிக்கோளை வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் போகும் பொழுது, அப்போது பாபா மாட்டு வண்டிக்காரராக நல்ல உடை உடுத்திக்கிட்டு மாட்டு வண்டியில் சவாரி பண்ணுறவராக அந்த 4 பேர் முன்னாடி நிற்பார். நீங்கள் ரொம்ப தூரம் அலைஞ்சு தெரியணும் போல், வாங்க நான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்ட்டு. அந்த 4 பேருமே சொல்லுவாங்க, வந்தால் எங்களுக்கு போக தெரியும், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்ட்டு. உடனே பாபா என்ன சொல்லுவார், இல்லை இல்லை வாங்கன்னு. இந்த 4 பேருமே மறுத்து வச்சுருவாங்க. சரி, பாபா போயிடுவார். மறுபடியும் அவங்க எங்கே காடு முழுக்க சுற்றிட்டு எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே நிற்பாங்க. 2வது முறையும் பாபா கேட்பார், வாங்க, நீங்கள் போக வேண்டிய தூரம் ரொம்ப போல், பக்கத்தில் தான் என் குடிசை இருக்குது, கொஞ்சம் ஆகாரம் எதனா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் என்ன வேலைக்காக வந்தீங்களோ அந்த வேலைக்கு போங்க
அப்படின்னு சொல்லுவார். அப்போவும் அந்த 4 பேருமே வேண்டான்னு பாபாவை அமுச்சிருவாங்க. 3வது முறையும் பாபா மாட்டு வண்டி எடுத்துகிட்டு வருவார். இல்லை, அடர்ந்த காடாக இருக்குது, போகிற பயணமும் ரொம்ப தூரமாக இருக்குது, என்ன உள்ள ஒரு வெளிச்சம் கூட வராது, வாங்க, ரொம்ப களைப்பாக இருக்கீங்க. பாருங்கள், இறைவன் நம்மளை தேடி எப்படி வர்றாருன்னு. 4வது முறை அந்த 4 பேரில் ஒருத்தர் மட்டும் நான் உங்கள் கூட வரேன், ஏன்னா வந்திருக்கிறது கடவுள், வந்திருக்கிறது பாபான்னு அவருக்கு தெரியாது. நான் உங்கள் கூட, ஒருத்தர் மட்டும் சொல்லுவார், உங்கள் கூட வரேன்னு. உடனே பாபா அவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவார். அவர் தான் தேரோட்டியாக வந்திருக்காரு. மனுஷனுக்கு தேரோட்டியாக வர்றது கடவுளுக்கு பழக்கம் இல்லையா? அதனால் தேரோட்டியாக வந்திருக்கிறாரு, வழிகாட்டியாக வந்திருக்கிறாரு. அவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு சார். கூட்டிகிட்டு போகும்பொழுது, இங்கே இதுதான் என்னுடைய வீடு, என் குடிசை, இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கொடுக்குறாரு. சாப்பிட்ட உடனே தண்ணி கொடுக்குறாரு. இந்த குடிசையில் ஓய்வு எடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் நான் உங்களை சேர்க்குறேன்னுவார். அவர் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது, ஓய்வு எடுக்கும் பொழுது, பாபா அவருடைய காட்சியில், அவருடைய கனவுல காட்சி கொடுத்து, நீ எதை தேடி வந்தாயோ அதுதான் நான், கடவுளை தேடி தானே வந்த, கடவுள் பார், இதோ நான் இருக்கிறேன். மனுஷன் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும். அப்போ உணவில்லாமல் கடவுளை தேடி இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடவுளே ஒரு வழிகாட்டியாக வந்தார். சாயப்பாவே வழிகாட்டியாக வந்தார். நான் உங்களுக்கு உணவு கொடுக்குறேன், சாப்பிட்டுன்னு. ஆனால் மனுஷன் மதிக்கிறதில்ல. மனுஷனுக்கு தான் முன்னாடி அகங்காரம் இருக்குதில்ல சார். அந்த அகங்காரத்தில் 3 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. சுவாமி 3 முறை வந்தார். வாங்க, நான் உங்களுக்கு வழி காட்டுறேன், காட்டில் அலைஞ்சு திரியாதீங்க, வெளிச்சம் கூட உள்ளே போகாது, பயப்படாதீங்க அப்படின்னு 3 முறை வந்து கூப்பிட்டாரு. கேட்டவங்க தப்பிச்சிக்கிட்டாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் கேட்டார், தப்பிச்சிக்கினார். 3 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அதான் சார், சாயப்பா எப்பவுமே உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ஏன்னா மக்கள் பசியோட பட்டினியோட இறைவனை தேடக்கூடாது. இப்போ அவருடைய கோயிலெல்லாம் ஆரத்தி முடிஞ்சதுமே சாப்பாடு, அன்னதானம் கட்டாயம். அன்னதானத்தில் தான் சாயிறாங்க. பூர்வ ஜென்ம கர்மாக்களை ஈஸியாக எடுக்க முடியும். அடுத்தவன் பிரச்சனையே ஈஸியாக வெளியில் வர முடியும். எப்பேற்பட்ட கர்மாவும் அன்னதானத்துக்கு முன்னாடி தோத்துடும். மக்கள் எல்லாம் அன்னதானம் பண்ணி அடுத்தவங்கள பசியாற்றி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கர்மா இல்லாமல் நல்ல ஒரு நிலையில் இருக்கணுங்கிறது தான் பாபாவுடைய நோக்கமே. இப்போ ஒரு நாள் பாபா வந்து சீடர்களோடு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்தன் ஓடி வந்தான். பாபா, எனக்கு வயிறு வலிக்குதே, வயிறு வலிக்குதுன்னு. அப்போது பாபா சொன்னாராம், எனக்கு 2 ரூபா கொடுக்குறியா, உன் வயிறு வலி சரி பண்ணிடுவேன். உடனே அவரை சுற்றி இருந்த பக்தர்கள் எல்லாம், என்ன பாபா போய் பணம் கேட்குறாரு, 2 ரூபா கேட்குறாரு அப்படின்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. பாபா ஏன் பணம் கேட்குறான்னு. உடனே சரி, நீ இப்போ 2 ரூபாயில் பாபா எவ்வளோனா கொடுக்க, இல்லை 2 ரூபா கொடுப்போதுன்னு 2 ரூபா கை நீட்டி வாங்கிக்கிட்டார். நீ வீடு போய் சேர்றதுக்குள்ளே உனக்கு வயிறு வலி சரியாயிடும்னுட்டு. அடுத்த பக்தன் ஒருத்தர் ஓடிடுறாரு, பாபா எனக்கு வயிறு வலிக்குது, வயிறு வலிக்கணும். இந்த 2 ரூபாயை எடுத்து அந்த பக்தன் கையில் கொடுக்குறாரு, நீ போய் வயிறார சாப்பிடுன்னு, அப்புறம் உனக்கு வயிறு வலி சரியாயிடும்ன்ட்டு. உடனே எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் பாபா ஒருத்தர் கையில் வாங்கி இன்னொருத்தர் கையில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, முன்னாடி வந்தவன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அதனால் வந்த வலி, அதனால் அவங்கிட்ட 2 ரூபாயை வாங்கி பின்னால் வந்தவன் சாப்பிடாமல் வந்தால் வயிறு வலி, அவங்கிட்ட 2 ரூபா வாங்கி இவன் வயிறார சாப்பிட்ட உடனே அவனுடைய வயிறு வலி குறைஞ்சிரும். இதனால தாங்க சாய்ராம், ஒருத்தருடைய கர்மாவை ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணும் பொழுது சுத்தமாக எடுத்துடுறாரு பாபா. அதுக்காக தான் இந்த அன்னதானத்துக்கு பாபா உணவே பிரம்மன்னு சொல்லி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாம் வாழ்க்கையில் நம்ம கர்மா இல்லாமல் நம்ம சந்ததி, நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா கோயிலில் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு பிடி அன்னத்தையாவது தானம் கொடுத்துட்டு கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கிங்க சாய்ராம். ஜெய் சாய்ராம்.